பழைய மாற்றங்களையே புதிதாக கொண்டு சேர்க்கும் வகையில அதிரடியாக திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். தற்போது சட்டசபை நிகழ்வுகளை வெகு சிலர் தான் பார்ப்பார்கள், ஆனால் பலரும் தற்போது பார்க்கும் வகையில மாற்றியது போன்ற பல்வேறு அம்சங்களை தொடர்ந்து செய்து வரும் விஜயின் அடுத்த கட்டம் என்னவென்றால் தன்னுடைய தாவேகா தமிழக வெற்றி கழகத்திலே அதிரடியாக மாற்றங்களை செய்ய இருக்கிறார். தற்போது தாவேகாவை பொறுத்த மட்டிலே 132 மாவட்ட செயலாளர்கள் என மிகப்பெரிய மாவட்ட செயலை கொண்ட கட்சியாக இருக்கிறது. இந்த கட்சியை மேலும் பலப்படுத்தும் நோக்கிலே அதிரடியாக ஒரு மாற்றத்தை செய்ய இருக்கிறார் விஜய். அதாவது 234 தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர்களை போட போகிறாராம் விஜய். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியும் ஒரு மாவட்டமாக கட்சி மாவட்டமாக கருதி விஜய் 234 தொகுதிகளுக்கும் 234 மாவட்ட செயலாளர்கள் என்ற வகையிலே அதிரடியாக ஒரு திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறார். தற்போது மாநிலம் முழுவதும் அந்த கட்சிக்கு 132 மாவட்டங்கள் இருக்கின்றன, கட்சி மாவட்டங்கள். அந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். தற்போது 234 மாவட்ட செயலாளர்களை கொண்டு வந்து தற்போது பல இடங்களிலே எம்எல்ஏக்களாக இருப்பவர்கள் மாவட்ட செயலாளர் இல்லை, அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்க போகிறார். அது மட்டுமல்ல, மாற்று கட்சியில் இருந்து இணையவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் பதவியை கொடுப்பதற்கும் அவர் திட்டமிட்டிருக்கிறாராம் விஜய். பல மாவட்டங்கள், குறிப்பாக தாவேகா 10 மாவட்டங்களிலே ஒரு இடத்தில் கூட ஜெயிக்கவில்லை சட்டமன்ற தேர்தலில். எனவே அந்த தொகுதிகளை முதற்கட்டமாக தேர்ந்தெடுத்து அந்த தொகுதிகளிலே தனி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மாவட்டமாக அறிவித்து அங்கு மாற்றுக் கட்சியிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் இணைய வந்தால் அவர்களுக்கு அந்த சட்டமன்ற தொகுதியின் மாவட்ட செயலாளர் பதவியை கொடுப்பது போன்று பல்வேறு அதிரடிகளை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கார். இது மாற்றுக் கட்சியினருக்கு பெரும் கிளியை ஏற்படுத்தும் என்பதை மாற்று கருத்து என்றால் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் ஷெரீனா, தொடர்பான கூடுதல் விவரங்கள். சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியை தழுவியிருந்த நிலையில் இந்த தோல்விக்கான காரணங்களை கண்டறிவதற்காக திமுக குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு நேற்றும் அதற்கு முன்தினமும் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையில் சில விஷயங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் கூட்டுறவு சங்கம் அதே போல ஆவின் உள்ளிட்ட தேர்தல்களில் நடத்துவதில் சிக்கல் என்பது ஏற்பட்டு இருந்ததாகவும் இதில் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதே போல இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களில் அறங்காவலர் குழு என்பது நியமன பொறுப்புகளில் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்தவர்கள், அதே போல முன்னாள் அமைச்சர் சேகர் பாபுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதாக இந்த கள ஆய்வில் குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்பட்டிருப்பதையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல மக்கள் குறைகளை அமைச்சர்களிடம் கொண்டு செல்ல அமைச்சர்களின் உதவியாளர்களை முட்டுக்கட்டை போட்டுவதாகவும் அதே போல பல முறை காத்திருந்தும் முன்னாள் அமைச்சர்களை பார்க்க முடியாமல் திரும்பி சென்றதும் வேதனை அளிப்பதாக நிர்வாகிகள் கருத்தை தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. களத்தில் திமுக அதே போல களத்தில் திமுக கட்சி என இரண்டாக பிரிந்து நின்றதாகவும் நிலையான வாக்காளர்களை உருவாக்க முடியாததற்கு போனதாக வருத்தம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மக்களின்